கார்த்திகை மாத கிருஷ்ண பக்ஷ சஷ்டி விரதம் பற்றிய பதிவுகள். சஷ்டி என்பது மிக முக்கியமான திதி. ஒவ்வொரு மாதத்தும் வரும் சஷ்டி திதி சுபதிதியாக கருதப்படுகிறது. குறிப்பாக கார்த்திகை மாத கிருஷ்ண பக்ஷ தேய்பிறை சஷ்டி விரதம் முருக பெருமானுக்கான சிறப்பு விரதமாகவும் சகல துஷ்ட சக்திகள் நீக்கும் பரிகார நாளாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்நாள் பெரும்பாலும் கந்த சஷ்டி எனவும் அழைக்கப்படுகிறது. விரதத்தின் சிறப்பு: 1. முருக பெருமானின் அருள் நாள். கார்த்திகை மாதம் முழுவதும் தீபத்துடன் கடவுள் வழிபாடு நடைபெறும் புனிதமான மாதம். இந்த மாத சஷ்டி தினம் ஸ்ரீமுருகன் வள்ளி தேவசேனை சமேதனாக ஆறுமுகத்தோடு அருள் புரியும் நாள் என கருதப்படுகிறது. 2. அசுரவதத்தின் நினைவு நாள். தேய்பிறை சஷ்டி என்பது சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் போன்ற அசுரர்களை வென்ற நாள் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இதனால் இந்நாள் நெகிழ்ச்சி, துன்பம், தடை, நோய், கிரக தோஷம் ஆகியவற்றை நீக்கும் பரிகார நாள் என கருதப்படுகிறது. 3. குடும்ப நலன், பிள்ளைப்பேறு, ஆரோக்கியம். சஷ்டி விரதம் மேற்கொள்வோர் பிள்ளைப்பேறு, உடல் நலம், திருமண நன்மைகள், குடும்ப அமைதி, வேலை, வியாபாரம் முன்னேற்றம் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. விரதம் இருக்கும் முறைகள்: 4 நோன்பு, உபவாசம். காலையிலிருந்து முழு உபவாசம் அல்லது பழம், பால், கனிகள் மட்டும் எடுத்துக்கொள்ளுதல். அல்லது ஒருபோதுண்டு, ஏகபுத்தி என்ற 3 முறைகளில் யார் வசதியோ அந்த முறையில் மேற்கொள்ளலாம். ஓம் சரவணபவ. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.